என்னோட ஜமா வந்து விஷுவலா அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஸ்டன்னிங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கோபாலன் தான். அது கண்டிப்பா அவருக்கு இந்த மொமெண்ட்ல நான் தேங்க் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கம்ஸ் டு மை எடிட்டர், ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து ஒன்னா அப்படி இருந்த ஒரு ஆள் தான். இங்க எடிட்டிங் டேபிள்ல உட்காந்தும் நான் அந்த டைரக்டர் நான் சொல்ற ஷாட் தான் வைக்கணும், நான் அப்படிதான் அப்படின்னா இல்லாம அவருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நீங்க யாருன்னா டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தீங்கன்னா எடிட்டருக்கான ஸ்பேஸ் ஒரு சில பேர் அதை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்க பிலிம் வந்து வேற ஒரு தளத்துக்கு போகும். எப்படி சொல்றதுன்னா ப்ரிசைஸா ஒரு 4 ஷாட் மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த ஷாட்டை வெறும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ஒர்க்கை எடிட்டர் கொடுக்காதீங்க. இருக்க எல்லா ஷாட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், அவங்க வைடு வைக்கணும்னு நினைச்சா வைடு இருக்கணும், க்ளோஸ் அப் வைக்கணும்னு நினைச்சா க்ளோஸ் அப் இருக்கணும். இல்ல நான் எல்லாமே எடிட்லாம் மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த ஷாட் தான் நான் சொல்றதை மட்டும் வெயி, இந்த டைலாக் வரைக்கும் இந்த வைடு இது க்ளோஸ்னா அப்ப எடிட்டரே தேவையில்ல, நம்மளே அந்த சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு பண்ணிடலாம். அந்த ஒரு ஸ்பேஸ் எடிட்டர் கொடுக்கணும்னு நினைங்க.